திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நமது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலியுடைய வெற்றிக்கு பிறகு அடுத்து என்ன மாதிரி படம் பண்ண போறார் அப்படிங்கிறத எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் இப்ப சமீபத்தில் வெளியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜும் அந்த படத்துல நடிச்சாங்க இல்லையா, நம்ம சோபின் சாகிருக்கு ஜோடியா நடிச்சாங்க இல்லையா, ரச்சிதா ராம், அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல நடிக்க போறாரு, ஒரு லீடா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. என்னடா அது புதுசா இருக்கே அப்படின்னா, இந்த படத்துடைய ஷூட்டிங் கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமீர் கானோட படம் ஒன்று பண்ண போறாரு லோகேஷ். அதுக்கும் முன்னாடி இந்த படம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை பார்த்தவங்க நமக்கு என்ன தோணுதுன்னா, 2-3 விஷயங்கள் இதை ரிலேட் பண்ணணும்னு தோணுது. ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, கைதி 2க்கு கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாரு லோகேஷ் கனகராஜ். அதனால இந்த படத்தை டிராப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு சோர்ஸ் சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆமீர் கான் அவர்கள் வச்சு ஒரு படம் எடுக்க போறாருங்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் முலநாயன் கமலஹாசனும் சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்க போறாங்க. இது ஒரு 2 ஏஜிங் கேங்ஸ்டர்ஸ் பத்தின கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிக்க போறாரு. அது ஏற்கனவே மேடையில் கலாநிதி மாறன் அவர்கள் பேசும்போதே சொன்னார், லோகேஷ் உங்களுடைய அடுத்த பரிமாணம் எனக்கு தெரியும், அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அப்போ லோகேஷ் கனகராஜ் நடிக்க போறாரு, அவரோட சேர்ந்து ஸ்ருதிஹாசனும் ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஸ்ருதிஹாசன்ல ரச்சிதா ராம் நடிக்க போறாங்கன்ட்டாங்க. ஓ, ரச்சிதா ராம் நடிக்கிறாங்களா? ஓகே ஃபைன். அப்புறம் ரச்சிதா ராமும் லோகேஷ் கனகராஜும் நடிக்கிறாங்கன்னா இது என்ன மாதிரி கதையா இருக்கும்? அப்போ இவர் சொன்ன அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் அந்த காம்பினேஷன் படம் எப்போ வரப்போகுது? அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆமீர் கானோட படம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்கிறாங்க. இப்போ அமீர் கானோட ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் நடிக்க போறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ கைதி 2 அந்த 70 crores எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? அப்போ கைதி 2 டேக் ஆஃப் ஆக போகுதா? கண்டிப்பா அது வரப்போகுதா அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் அப்படி சுற்றி 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 பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால லோகேஷ் கனகராஜ் இப்போ அடுத்தது நடிக்க போறார். அதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் முலாயன் காம்பினேஷன் படமா, ஆமீர் கான் படமா, கைதி 2 அப்படிங்கிறத விரைவில் அறிவிப்பு வரும். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். அவருடைய கணக்கில் நான் 10 படங்கள் தான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சினிமாவில் நான் 10 படம் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஆல்ரெடி 5 முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 5 இருக்கு. ஸோ அந்த பேலன்ஸ் 5ல் இந்த உலநாயன் காம்பினேஷன் ஒன்று வருமா, அந்த சூப்பர் ஸ்டார் உலநாயன் காம்பினேஷன், அப்புறம் கைதி 2 ஒன்று, அதுக்கப்புறம் அமீர் கானை வச்சு ஒரு படம், இப்படிலாம் அந்த காம்பினேஷன் இருக்குமா. ஆமீர் கானை வச்சு எடுக்க ஆரம்பிச்சாலே நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் வரும் லோகேஷ்க்கு. ஏன்னா இப்போ நம்ம அட்லி ஜவான் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய மார்க்கெட். அவர் அட்லி அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அல்லு அர்ஜுனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. அது ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்க போது. அது சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தில் வில் ஸ்மித் நடிக்கிறதா கூட இருந்தது. ஸோ அதனால் திரைப்படங்களை நாம் முடிவு பண்ண முடியாது. நாம் எவ்வளோ தான் எடுக்க போகிறோம், இதுக்கு மேலாம் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அது காலம்தான் முடிவு பண்ணும். அந்த காலத்தில் என்னென்ன வரணுமோ அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் லோகேஷ் அவர்களே, நீங்கள் இப்போ நார்த் இந்தியா வரைக்கும் போயிருக்கிறீங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஆமீர் கான் ஒர்க் பண்ணுறது, ஒரு ஃபுல் படம் ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆமீர் கான் அவர்கள் ரொம்ப, அதாவது எப்படின்னா, சிவாஜி கணேசன் சாரை சொல்லுவாங்க, லைவாக பார்க்கும்போது சிவாஜி சாரை பார்க்கும்போது, அடே வாப்பா எப்படிப்பா இருக்கே, நல்லா இருக்கியா, எல்லாரும் சந்தோஷம் தானே, சாப்பிட்டியா, இப்படி நார்மலாக கேட்பார். நடிக்க போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த கேரக்டர்கிட்ட நீங்கள் பேசலாம் முடியாது. அப்படின்னு திரும்பினா அங்கேயே பயந்து கீழே வந்துடணும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆமீர் கான் கேமியோ பண்ணும்போது வந்தப்பல்ல ஜாலியாக, ஓகே என்ன ரோல், ஓகே ஃபைன் அப்படி நான் என்ன பண்ணணும், அண்ணா சொல்லணும், பீடி குடிக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டார். ஆமீர் கான் ஒரு கதையை எடுத்து அந்த படத்தில் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேலாம் செக் பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாருங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அது லோகேஷ் அவர்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். பயங்கர டஃப் அவரோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப எவ்ரி பீஸ் அவர் கவனிப்பார். சின்ன சின்ன விஷயங்களும் கவனிப்பார், சின்ன சின்ன அசைவுகளையும் கவனிப்பார். டயலாக், சீனு எல்லாமே அவர் தெரியணும். இது ஏன் வருது, அது ஏன் வருது, அந்த சீனுக்கு அப்புறம் அது ஏன் இல்லை, அந்த மாதிரி மென்டல் இது இருக்காது, மைண்ட் அந்த மாதிரி செட் ஆகாது, இது வேற மாதிரி இருக்கும், இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கஜினி படத்தில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஆமீர் கானோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் தான். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆனால் ஆமீர் கான் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த சீனுக்கு அப்புறம் இதான் இந்த எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பேன் அப்படிங்கலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஸோ அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. ஏற்கனவே மேடையில்
கலாநிதி மாறன் அவர்கள் பேசும்போதே சொன்னார், லோகேஷ் உங்களுடைய அடுத்த பரிமாணம் எனக்கு தெரியும், அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து நடிக்க போறாரு, அவரோட சேர்ந்து ஸ்ருதிஹாசனும் ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஸ்ருதிஹாசன்ல ரச்சிதா ராம் நடிக்க போறாங்கன்ட்டாங்க. ஓ, ரச்சிதா ராம் நடிக்கிறாங்களா? ஓகே ஃபைன். அப்புறம் ரச்சிதா ராமும் லோகேஷ் கனகராஜும் நடிக்கிறாங்கன்னா இது என்ன மாதிரி கதையா இருக்கும்? அப்போ இவர் சொன்ன அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் அந்த காம்பினேஷன் படம் எப்போ வரப்போகுது? அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆமீர் கானோட படம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்கிறாங்க. இப்போ அமீர் கானோட ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் நடிக்க போறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ கைதி 2 வந்து அந்த 70 crores எதுவும் பிரச்சனைலாம் இல்லையா? அப்போ கைதி 2 வந்து டேக் ஆஃப் ஆக போகுதா? கண்டிப்பாக அது வரப்போகுதா அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் அப்படி சுற்றி 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 பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் லோகேஷ் கனகராஜ் இப்போ அடுத்தது நடிக்க போகிறார். அதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் முலாயன் காம்பினேஷன் படமா, ஆமீர் கான் படமா, கைதி 2 அப்படிங்கிறத விரைவில் அறிவிப்பு வரும். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். அவருடைய கணக்கில் வந்து நான் 10 படங்கள் தான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சினிமாவில் நான் 10 படம் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஆல்ரெடி 5 முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 5 இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் 5ல் வந்து இந்த உலநாயன் காம்பினேஷன் ஒன்று வருமா, அந்த சூப்பர் ஸ்டார் உலநாயன் காம்பினேஷன், அப்புறம் கைதி 2 ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அமீர் கானை வச்சு ஒரு படம், இப்படிலாம் அந்த காம்பினேஷன் இருக்குமா. ஆமீர் கானை வச்சு எடுக்க ஆரம்பிச்சாலே நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் வரும் லோகேஷ்க்கு. ஏன்னா இப்போ நம்ம அட்லி வந்து ஜவான் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு பெரிய மார்க்கெட். அவர் வந்து அட்லி அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அல்லு அர்ஜுனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. அது ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்க போது. அது சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து வில் ஸ்மித் நடிக்கிறதா கூட இருந்தது. ஸோ அதனால் திரைப்படங்களை நாம் முடிவு பண்ண முடியாது. நாம் எவ்வளோ தான் எடுக்க போகிறோம், இதுக்கு மேலாம் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அது காலம்தான் முடிவு பண்ணும். அந்த காலத்தில் என்னென்ன வந்து வரணுமோ அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் லோகேஷ் அவர்களே, நீங்கள் இப்போ வந்து நார்த் இந்தியா வரைக்கும் போயிருக்கிறீங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஆமீர் கான் ஒர்க் பண்ணுறது, ஒரு ஃபுல் படம் ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆமீர் கான் அவர்கள் வந்து ரொம்ப, அதாவது எப்படின்னா, சிவாஜி கணேசன் சாரை வந்து சொல்லுவாங்க, லைவாக பார்க்கும்போது சிவாஜி சாரை பார்க்கும்போது, அடே வாப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, எல்லாரும் சந்தோஷம் தானே, சாப்பிட்டியா, இப்படி நார்மலாக கேட்பார். நடிக்க போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த கேரக்டர்கிட்ட நீங்கள் பேசலாம் முடியாது. அப்படின்னு திரும்பினா அங்கேயே பயந்து கீழே வந்துடணும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆமீர் கான் வந்து கேமியோ பண்ணும்போது வந்தப்போ இல்லை, ஜாலியாக ஓகே என்ன ரோல், ஓகே ஃபைன் அப்படி வந்துட்டு நான் என்ன பண்ணணும், அண்ணா சொல்லணும், பீடி குடிக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டார். கண்டிப்பாக இந்த படமெல்லாம் வரும்போது லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத விரைவில் நாம் தெரிந்து கொள்வோம். அதுவரை தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.